சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஏப்ரல் மாசத்துல மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்திலேயாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதாவது யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல கடன் நெருக்கடிகளும் போராட்டமும் நிறைஞ்ச ஒரு மாசமா தான் இந்த ஏப்ரல் மாதமும் இருக்குமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி அரைகுறையா வீடியோவை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட முழுமையா தவற விடுறீங்க அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை விட முக்கியமா நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்ல எதிர்பாராத வாய்ப்புகளும் எதிர்பாராத யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்தா மட்டும்தான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும். கவனக்குறைவா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் வர்றதுக்கும் அந்த பிரச்சனைகள் மூலமா நீங்க மன நிம்மதியை முழுமையா தொலைக்கிறதுக்கும் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமா இருக்கும். பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலகட்டமா இருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் மாதத்தோட பிற்பகுதியில இருக்காது, பண நெருக்கடியும் இருக்காது. ஓரளவுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். முக்கியமா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். தொழில எதிர்பாராத முன்னேற்றங்களும் கிடைக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் சம்பந்தமா ஒரு சில நெருக்கடிகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். தொழில பண நெருக்கடியை சந்திப்பீங்க, அப்படி இல்லைன்னா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திப்பீங்க. தொழில ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது மாதத்தோட தொடக்கத்துல இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபங்கள் மாதத்தோட ஆரம்பத்துல கிடைக்காது. முக்கியமா உங்களோட தொழில் எதிரிகள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளையும் தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளையும் நீங்க சந்திக்கிறதுக்கு கூட மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில உட்கார்ந்திருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்படிங்கறதால இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் கண்டிப்பா வரும். எதுக்கு கோபப்படுறீங்க, ஏன் கோபப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனா கோபப்படக்கூடாத இடங்கள்ல எல்லாம் நீங்க கோபப்படுவீங்க. அந்த கோபத்தாலேயே ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஒரு சில நெருக்கடிகளை சந்திப்பீங்க, ஒரு சில இழப்புகளை சந்திப்பீங்க. ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் தேவையில்லாம கோபப்பட்டு தொழில் ரீதியா பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் தொழில நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே கூலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யார் மேலையும் கோபத்தை காட்டாதீங்க. எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சரி அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மத்தவங்க உங்களை அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்த்துக்க முடியும். அப்படி இல்லாம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், ஆனா நான் யாரையும் புரிஞ்சு நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சுயநலமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல நிறைய பிரச்சனைகளையும் நிறைய நெருக்கடிகளையும் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்படிங்கறதால இந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை துணை எந்த ஒரு சூழலையும் நடந்துக்கவே மாட்டாங்க. உங்க மனசை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு செய்வாங்க. அது மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால மிதுனராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறீங்களோ, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படாம உங்களால தவிர்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையோட சரிக்கு சமமா சண்டை போடுறீங்க, சரிக்கு சமமா கோபப்படுறீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களோட ஜென்ம ராசியில உட்கார்ந்திருக்கிற இந்த செவ்வாய் பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்துவார். வெப்பம் சம்பந்தமான பாதிப்புகள், ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மருத்துவமனையில தங்கியிருந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன்.
இதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுக்கவே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனமா இருங்க. வாகனங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கூர்மையான பொருட்கள் அல்லது நெருப்பு சம்பந்தமான பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. முக்கியமா சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் உடனடியா மருத்துவமனைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் மருத்துவ சிகிச்சையை தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதத்தோட தொடக்கத்துல வேலை பார்க்குற இடங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்களோட மேல் அதிகாரிகள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், கஸ்டமர்ஸ் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சக பணியாளர்கள் மூலமா கூட ஒரு சில பிரச்சனைகள் இந்த ஏப்ரல் மாசத்துல ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் திடீர் வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுக்கவே பொறுமையாவும் நிதானமாவும் இருந்துக்கோங்க. யார் கூடயும் தேவையில்லாம சண்டைக்கு போகாதீங்க. யாரோட பர்சனல் விஷயங்கள்லயும் நீங்க தலையிடாதீங்க. முக்கியமா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னாலே வேலை செய்யற இடங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளோ பெரிய அளவுல மனக்கசப்புகளோ உங்களுக்கு இருக்காது. வேலை செய்யற இடங்கள்ல ஓரளவு உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும். மேல் அதிகாரி உங்களோட திறமையை புரிஞ்சுக்குவாங்க. உங்க கூட வேலை பார்க்கிற சக பணியாளர்களும் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல நீங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில தாராளமா புதிய முயற்சிகள்ல இறங்கலாம். இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி, மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கிரகங்கள் உங்களுக்கு துணையா நிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையவே தொடர்ந்து பார்ப்போமா, அப்படி இல்லைன்னா இந்த வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு போயிடுவோமா அப்படிங்கறதுல சரியான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய மன குழப்பங்களும் இந்த ஏப்ரல் மாசத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட 2வது வீடான கடக ராசியில உட்கார்ந்திருக்கிற செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே உங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தெளிவான ஒரு முடிவையோ அல்லது உறுதியான ஒரு முடிவையோ எடுக்க முடியாதபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே ஏதாவது ஒரு வகையில நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். இதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த மாசத்துல ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவுகளை எடுங்க. உங்களோட வெல் விஷர்ஸ் அல்லது பெத்தவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இது தேர்வுகள் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கறதால படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசத்துல நிறைய மன அழுத்தங்களும் மன குழப்பங்களும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். படிப்புல நீங்க சரியா கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு உங்களோட மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தேவையில்லாம உங்க மனசு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். முக்கியமா குடும்பத்துல ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா நண்பர்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் படிக்கிற மாணவர்களோட மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தி மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கு கூட இந்த மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால தேர்வுக்கு தயாராக கூடிய மிதுனராசி மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். இந்த தேர்வுகளை நீங்க எழுதி முடிக்கிற வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிறப்பான மதிப்பெண்களை நீங்க எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.